நம்முடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நம் கண் முன்னால் நாதியற்றவர்களாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி முறை இல்லை, விசாரணை இல்லை. ஐநா மன்றம் சொல்லி கூட ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணை போடு என்று சொன்னது. பன்னாட்டு மேற்பார்வையில் ஒரு விசாரணை போடு என்று சொன்னது. எவனும் கேட்கவில்லை. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்காக்காரனும் கைவிட்டு விட்டான். இந்தியாக்காரனும் அந்த ஐநா மன்றத்தை தொடர்ந்து எதிர்த்தே வந்தான். ஐநா மன்றத்தில் பான் கி மூன் அமைத்த அந்த குழு கடைசி 3 நாட்களில் மட்டும் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மனிதகுலத்துக்கு எதிரான போர் என்று அறிக்கை கொடுத்தார்கள். பன்னாட்டு வல்லுநர்கள் 3 பேர் கொண்ட குழு. எவனும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்? உலகத்தில் நமக்கான நாடு இல்லை. தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு. கூட்டாட்சி எல்லாம் தீர்வு தராது, கூட்டாட்சி எல்லாம் நடக்காது சிங்கள கைவர்களிடம் என்று புரிந்து கொண்டு தந்தை செல்வா அவர்கள் தமிழர் ஐக்கிய கட்சி என்ற முன்னணியை உருவாக்கி 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் நாள் தான் வட்டுக்கோட்டையிலே மாபெரும் மாநாடு நடத்தி தீர்மானம் போட்டார்கள். அந்த வட்டுக்கோட்டை மாநாட்டு தீர்மான பொன்விழா ஆண்டும் இதுதான். இந்தியா சிங்களன் பக்கம் இருந்தது. சிங்களன் இந்தியாக்காரனுக்கு வடவனுக்கு பங்காளி. தமிழன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஈழத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் இந்தியாக்காரனுக்கு இந்திக்காரனுக்கு பகையாளி. இனத்தை மறந்தா இந்தியா ஒரு இன நாடல்ல. இந்தியன் என்பது ஒரு இனம் கிடையாது. அவன் இந்திக்காரன் தான் இந்தியாவை ஆளுகிறான். குஜராத்தியும் இந்திக்காரனும், ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்திக்காரனுடைய ஏகாதிபத்தியம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கெல்லாம் நம்ம கீழ்பட்டவங்க. நம்ம மொழியெல்லாம் அவனுக்கு கீழ்பட்டது. அவன் மொழி இந்தி சமஸ்கிருதம் இது ரெண்டையும் தான் அவன் திணிப்பான். காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் அவன் கொள்கை இதுதான். ஏன்னாலும் அவன் இன ஆட்சி. அவன் ஆளும் இடத்திலே இருக்கிறான். அவனுக்கு அடிமைப்பட்ட இடத்திலே நாம் வாழ்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சிங்கள அரசின் இனவெறிக்கு, சிங்கள அரசின் இனவெறிக்கு, சிங்கள அரசின் இனவெறிக்கு, சிங்கள அரசின் இனவெறிக்கு. படுகொலையான ஈகி எருக்கு, படுகொலையான ஈகி எருக்கு, படுகொலையான ஈகி எருக்கு, படுகொலையான ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சிங்கள இந்திய அரசுகள் சதியால், சிங்கள இந்திய அரசுகள் சரியால், சிங்கள இந்திய அரசுகள் சதியால், சிங்கள இந்திய அரசுகள் சரியால் சாட்சியமின்றி கொல்லப்பட்ட, சாட்சியமின்றி கொல்லப்பட்ட முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு, முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு. முள்ளி வாய்க்கால் ஈகி எருக்கு. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அயல் நாட்டு வல்லரசின் மூல முதலீடும் அகல் நாட்டில் சுரண்டுகின்ற தரகு முதலியோரும் வயல் நாட்டின் உழவர்களை நிலக்கிழமையாரும் வயிற்றடித்து தாம் கொழுக்கும் தன்மையெல்லாம் மாற்றும் புயல் வேக புரட்சி ஒன்று புறப்பட்டதிங்கே பொது உடைமை தமிழகத்தை உருவாக்கல் வேண்டி மயல் அடிமை தனம் வீழ்க, கோழைத்தனம் வீழ்க, மன உறுதி கொண்ட மறவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் நினைவேந்தல் உரையாற்றுவார். தங்கக்கூடிய தமிழ்நாட்டிலே நாம் அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம். வாக்கு கேட்பதற்கு மட்டும்தான் நம்மை வருந்தி வருந்தி புகழ்வார்களே தவிர மற்றபடி இந்திய தேசியம் பேசுகின்ற காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் பாஜக கட்சியினராக இருந்தாலும் திராவிடம் பேசுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் தமிழினத்தை காட்டிக் கொடுப்பதில் ஒழிப்பதில் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவை. அதனால்தான் நாம் அனாதைகளாக இருக்கிறோம். எங்கோ சில நாடுகளில் சில ஆயிரம் பேர் ஒரு இனத்தில் பாதிக்கப்பட்டால் அந்த இனத்துக்கு தலைமையாக இருக்கின்றவர்கள் போராடி பாதுகாக்கிறார்கள், உலக நாடுகளின் ஆதரவை பெறுகிறார்கள். நமக்கு அந்த துப்பில்லை. 8.5 கோடி பேர் இருந்தாலும் வெளியே தெரியாத ஒரு அனாதைகள் நாம்.
இன்னொன்று, இந்த ஆண்டு முக்கியமான ஆண்டு. தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு. கூட்டாட்சி எல்லாம் தீர்வு தராது, கூட்டாட்சி எல்லாம் நடக்காது சிங்கள கயவர்களிடம் என்று புரிந்து கொண்டு தந்தை செல்வா அவர்கள் தமிழர் ஐக்கிய கட்சி என்ற முன்னணியை உருவாக்கி 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் நாள்தான் வட்டுக்கோட்டையிலே மாபெரும் மாநாடு நடத்தி தீர்மானம் போட்டார்கள். அந்த வட்டுக்கோட்டை மாநாட்டு தீர்மான பொன்விழா ஆண்டும் இதுதான். கூட்டாட்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார். 48 வெள்ளைக்கார வேட்டை நாய்கள் வெளியேறிய பிறகு அந்த வேட்டை நாய்கள் தனித்தனியாக இருந்த 3 பகுதி நாடுகளை, தமிழ் ஈழத்தை, கண்டி நாட்டை, சிங்கள நாட்டை ஒன்றாக இணைத்த வேட்டை நாய்கள், வெள்ளைக்கார ஐரோப்பிய வேட்டை நாய்கள், காட்டுமிராண்டிகள். இன்றைய நவீன காட்டுமிராண்டியான ட்ரம்பை நினைத்து பாருங்கள், இவனுடைய முன்னோர்கள். அந்த வேட்டை நாய்கள் வெளியேறும் பொழுது 48 எப்படி பிடித்தோமோ அந்த நாட்டை அப்படியே பிரித்து வைத்து போய்விடுவோம் என்ற யோக்கியதை, நேர்மை இல்லாத கூட்டம், கும்பல் சிங்கள கயவர்களிடம் ஒப்படைத்து சென்றது தமிழீழத்தை. அந்த வேட்டை நாய்களால் வந்த துன்பம்தான் இந்தியாவிலே நாம் இன்றைக்கு படுகின்ற துன்பங்களும் அங்கு ஆங்கிலேய வேட்டை நாய்களால் வந்த துன்பம்தான், பெரியர்களால் காட்டுமிராண்டிகளால் வந்த துன்பம்தான். இப்படி அந்த 48 இருந்து தந்தை செல்வா கூட்டாட்சி பெடரேஷன் அமைப்போம் என்று சொல்லி பார்த்தார், போராடி பார்த்தார். சிங்கள கயவர்கள் மேலும் மேலும் தீவிரமாக சிங்கள மொழி திணிப்பு, சிங்கள இன ஆதிக்க திணிப்பு, தமிழீழ ஒழிப்பு என்று செயல்பட்டார்களே தவிர எந்த கூட்டாட்சிக்கும் அவர்கள் ஒத்து வரவில்லை. கடைசியில் தான் அவர்கள் தனியிடம் என்று 76 மே 14 கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு ஆதரவு தெரிவித்து 77 மக்கள் பெரும்பான்மையாக இலங்கையிலே பிரதான எதிர்க்கட்சியாக தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களித்தார்கள். ஆனால் வழி இல்லாமல் தான் அப்புறம் போராட்டம். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலே உறுதியான, பின்வாங்காத, தெளிவான, துணிச்சலான போர்த்திறத்தோடு மக்களை திரட்டி போராடி இடைக்கால அரசை பிரபாகரன் அவர்கள் அமைத்தார்கள். சும்மா இல்லை, பல நாடுகள் தலையிட்டு பஞ்சாயத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக, ஒரு 30 லட்சம் மக்கள் தொகை கொண்ட தமிழீழத்திலே தலைவனாக உருவாகினார் பிரபாகரன். நம்முடைய ஒரு மாவட்ட அளவு கூட இருக்காது, ஒரு மாவட்ட அளவு அந்த தமிழீழத்திலே போர் விமானம் பயிற்சி கொடுத்து, போர் விமானம் கட்டி உருவாக்கி, அந்த போர் விமானத்தை பயன்படுத்தி சிங்களனுடைய வானூர்தி நிலையங்களை போய் தாக்கி திரும்பினார்கள் நம்முடைய தமிழீழ புலிகள். இந்தியா சிங்களன் பக்கம் இருந்தது. சிங்களன் இந்தியாக்காரனுக்கு, வடவனுக்கு பங்காளி. தமிழன் தமிழ்நாட்டில் இருந்தாலும், ஈழத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் இந்தியாக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு பகையாளி. அதுதான் அவனுடைய வரையறுப்பு. இங்கே இருக்கின்ற பதவி சுகம் காட்டும் தரகு கூட்டம்தான் இந்தியாக்காரனுக்கு விசுவாசம் காட்டி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் தரகு கும்பல். இந்தியாக்காரன் எந்த காலத்திலே நம்ம பக்கம் இருந்தான், எந்த காலத்திலே ஜனநாயகத்தை மதித்தான், நம்முடைய தமிழை மதித்தான், இந்தியை திணித்தான். இன்றைக்கு நம்முடைய தமிழ் இனம் பல லட்சம் மக்களை இழந்து இன்று அந்த உள்நாட்டிலேயே கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழீழத்திலே ராணுவ முகாம்களுக்கு இடையிலேதான் தமிழர்கள் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. குறைந்தபட்ச ஜனநாயகம் கூட இல்லை. ஆனால் ஐநா மன்றத்தில் பான் கி மூன் அமைத்த அந்த குழு கடைசி 3 நாட்களில் மட்டும் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மனிதகுலத்துக்கு எதிரான போர் என்று அறிக்கை கொடுத்தார்கள். பன்னாட்டு வல்லுநர்கள் 3 பேர் கொண்ட குழு. எவனும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்? உலகத்தில் நமக்கான நாடு இல்லை. சுண்டைக்காய் பயலுக்கு, சிங்கள பயலுக்கு ஒரு நாடு இருக்கு, அவனுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறான். எனவே அவனிடம் தான் எல்லாரும், அமெரிக்காக்காரனா இருந்தாலும், பிரிட்டிஷ்காரனா இருந்தாலும், எவனா இருந்தாலும் அவன் பக்கம்தான்.
நமக்கு நாடு இல்லை. தமிழ்நாட்டிலே இந்தியாக்காரனுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே 8 கோடி மார்க்கெட் இருந்தும் சரி, 8.5 கோடி சந்தை இருக்கிறது அமெரிக்காக்காரனுக்கு, ஐரோப்பியனுக்கு. இந்த சந்தை இந்தியாக்காரன் கையிலே இருக்கிறது, இந்திக்காரன் கையிலே இருக்கிறது. இந்திக்காரனை நட்பாக வைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டு சந்தை நமக்கு சொந்தம் என்ற நிலையிலே அவர்களெல்லாம் நம்மை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். மனித உரிமை என்பார்கள், அது என்பார்கள், இது என்பார்கள். அதெல்லாம் கிடையாது. அரசு உரிமை இருந்தால்தான் என் மனித உரிமையை பாதுகாக்கப்படும் உலகத்திலே. அரசு உரிமை இல்லாத இனம் 10 கோடியா இருந்தாலும் 20 கோடியா இருந்தாலும் அனாதைதான். இதுதான் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த அரசு உரிமையை உருவாக்க வேண்டும் என்றுதான் தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாட்டிலே போராடி கொண்டிருக்கிறது. பட்டம் பதவிக்காக அல்ல, ஈழத்திலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எப்படி எவ்வளவு படுகொலை நடந்திருக்கு. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாக்காரன் கொன்று குவித்தது கொஞ்சம் நஞ்சமா? 1965 பெரியவர்களை கேட்டு பாருங்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் திமுக ஆதரித்த பொழுது பிறகு பின்வாங்கிவிட்டது. 400 பேரை சுட்டுக் கொன்றான் காங்கிரஸ் ஆட்சியிலே. பக்தவச்சல முதலமைச்சர், அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக செல்வா கூட அதிகாரத்தோடு இருந்த நபர் காமராஜர் ராணுவத்தை வரவழைத்து பக்தவச்சல 400 தமிழர்களை, மாணவர்களை, பெரியவர்களை, பொதுமக்களை சுட்டுக் கொன்றான். என்ன நடவடிக்கை? அந்த தியாகிகளுக்கு நினைவு சின்னம் கூட கிடையாது. திமுக கம்பெனி அந்த 65 தியாகத்தை வச்சுதான் 67 ஆட்சியை பிடிச்சது. அவர்களுக்கு ஒரு சிலை, நினைவு சின்னம் கூட அமைக்கவில்லை. கீழப்பழுவூர் சின்னசாமி என்பார்கள், வரிசையாக அடுக்குவார்கள். ஆனால் அந்த சுட்டுக் கொன்றவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும், ஒரு விசாரணை கூட திராவிட முன்னேற்ற கழக 67 ஆட்சிக்கு வந்த பிறகு வைத்தது கிடையாது. ஈரும்பை சுட்டுக் கொள்வது போல, நசுக்கிக் கொள்வது போல 400 பேரை விடுதலை பெற்ற இந்தியாவில் சில நாட்களிலே சுட்டுக் கொண்டான் காங்கிரஸ் ஆட்சியிலே. அந்த காங்கிரஸ்காரனோட தான் பின்னாடி திமுக கூட்டணி. அது மட்டுமல்ல, பல செயல்கள். விவசாயிகள் கோரிக்கைகளுக்காக போராடினார்கள். 40 பேர் சுட்டுக் கொண்டார்கள். 72 இருந்து, கருணாநிதி ஆட்சியிலிருந்து எம்ஜிஆர் ஆட்சியில் 40 பேர் விவசாயிகளை சுட்டுக் கொண்டார்கள். இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர்கள் போராடினார்கள். 21 பேரை சுட்டுக் கொண்டார்கள். மறந்து விடாதீர்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மக்களுக்கு ஆபத்து என்று மக்கள் போராடினார். ஜனநாயக போராட்டம், ஆண்கள் பெண்கள். 100வது நாள் ஆர்ப்பாட்டத்துக்கு அணிவகுத்து போகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போலீஸை முன்கூட்டியே தயார் செய்து சுட்டுக் கொன்றான். அங்கே 13 பேரை சுட்டு வீழ்த்தினான். ஆயுதம் இல்லாமல் போன நம்முடைய மக்களை, 19 வயசுக்குள்ள ஒரு பெண் பிள்ளை ஆயிலே சுட்டார். முழக்கம் போட்டது. ஒரு நாதியத்த இனம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மாதிரி படுகொலை எங்க நடந்திருக்கு? இவ்வளவு பேர் சுட்டுக் கொண்டது. நம்ம போராடதா, அகிம்சை போராட்டம் நடத்தியிருந்த மக்களை தொடர்ந்து அரசியல் அனாதைகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு ஸ்டெர்லைட் ஆலையை, அதை தீமை இருக்கிறது, மூடுங்கள் என்ற அறவழி போராட்டம், 100 நாள் போராட்டம் என்று அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். சுட்டுக் கொள்கிறான் எடப்பாடி பழனிசாமி. நான் தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு முதலமைச்சர், போலீஸ் லாக்காவுக்கு மந்திரி. எவ்வளவு மோசடி, ஃப்ராட் அது. ஸ்டாலின் நான் இருந்தால் நடக்காது என்று அவங்க அப்பா சொன்னாரு. ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி, அதுக்கு பிறகுலாம் ஸ்டாலின் தான் வந்தாரு. ஒரு கமிஷன் போட்டாரு. அருணா ஜெகதீசன் என்ற நீதிபதி. யாரா குற்றவாளி, போலீஸ் என்ன குற்றவாளி, மாவட்ட ஆட்சியர் அவன் குற்றவாளி, நடவடிக்கை எடுக்கலாம் என்று அருணா ஜெகதீசன் நீதிபதி அந்த அம்மையார் விசாரித்து இன்னவன் குற்றவாளி என்று போலீஸ் அதிகாரி, கலெக்டர் உட்பட சொல்லியிருக்கு, அறிக்கைப்பட்டுச்சு. அந்த அறிக்கையை ஸ்டாலின் வெளியிடவே அல்லது செயல்படுத்தவே இல்லை. அந்த அறிக்கை பேசுவது கூட கிடையாது. ஏன்டா அதை செயல்படுத்த கேட்க நாதி இந்த அரசியல் இந்திய தமிழ்நாட்டில் சுட்டுக்கொள்ளாம என்ன பண்ணுவான்? ஆதியத்தை இனம். தமிழ் தேசியம் என்ற இந்த லட்சியம் இருந்து தமிழ் தேசிய இன ஆட்சி, இன அரசு, நமக்கான அரசு உணர்வோடு ஒன்று நடந்திருந்தால் தமிழ்நாட்டிலே பக்கத்திலே ஈழத்திலே சுற்றுப்பானா? நம்ம மட்டும் ஒரு நாடாக தனியாக இருந்திருந்தால் ஈழத்திற்கு இந்த அளவுக்கான இழப்புகள் இருக்குமா?
ஒரு ஹிந்தி மொழியை அவன் திணிப்பா, அவனை எடுத்து நம்ம சுட்டுக் கொள்வானே. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவன் ராஜேந்திரன் முதல்ல இவ்வளவு ஒரு அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அரசு வருகிறது, எப்பொழுதோ ஒரு நாளைக்கு வரட்டும் அரசு. நாம் மக்கள் எழுச்சி பெற்று வீதிக்கு வர வேண்டும். இந்த தரகு கட்சிகளிடம் கிடக்கிறோமே, நம்முடைய இனத்தை, தாயகத்தை, மொழியை அடமான வைத்து கொள்ளை கும்பல், ஊழல் கும்பல், பல பேர்களிலே கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. கொள்ளை கும்பல்கள் இவை நம்முடைய இனத்தை, நம்ம மொழியை, நம்ம தாயகத்தை பாதுகாக்கல. இங்க அவன் இவன் சிங்கள மொழியை திணிக்க மானமுள்ள ஈழத்தமிழன் எதிர்த்தான். இங்கே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே மானங்கெட்டு போய் நம்மவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி மொழியை. தன்மானம் இருந்தால் தானே, தன்மானம் என்று பேசி நம்ம எல்லாம் அடமான வைத்த கும்பல் இங்கே அரசியல் கோல் வச்சு கொண்டிருக்கிறது. தன்மானம் என்று பேசி தமிழினத்தை அடமான வைத்த கும்பல், ஒரு கண்காணி பதவிகள் அடைந்து கொள்ளையடிக்கிற கும்பல். இதையெல்லாம் வீழ்த்துவதற்கான இன உணர்ச்சி வேணும். உலகம் பூரா இன அடிப்படையில் தான் இயங்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 எவனும் இயங்கல. எவனா இருந்தாலும், கம்யூனிஸ்டா இருந்தாலும், கேபிட்டலிஸ்டா இருந்தாலும் இன அடிப்படையில் தான் செயல்படுறான். இனத்தை மறந்தா இந்தியா ஒரு இன நாடு அல்ல. இந்தியன் என்பது ஒரு இனம் கிடையாது. அவன் இந்திக்காரன் தான் இந்தியாவை ஆளுகிறான். குஜராத்தியும் இந்திக்காரன், ஆரிய பிராமண, ஆரிய வைசிய இந்திக்காரனுடைய ஏகாதிபத்தியம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கெல்லாம் நம்ம கீழ்பட்டவங்க. நம்ம மொழியெல்லாம் அவனுக்கு கீழ்பட்டது. அவன் மொழி இந்தி, சமஸ்கிருதம், இது ரெண்டையும் தான் அவன் திணிப்பான். காங்கிரஸா இருந்தாலும் பாஜக தான் அவன் கொள்கை இதுதான். ஏனென்றால் அவன் இன ஆட்சி, அவன் ஆளும் இடத்திலே இருக்கிறான். அவனுக்கு அடிமைப்பட்ட இடத்திலே நாம் வாழ்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொண்டு நாம் மட்டும் சரியாக இருந்திருந்தால், நமக்கு மட்டும் சொந்த அதிகாரம் உள்ள ஒரு அரசு தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால், தமிழ் இன அரசு இருந்திருந்தால், பக்கத்திலே ஈழத்திலே இந்த அநீதி நடந்திருக்குமா? இதை திறனாய்வோடு பார்க்க வேண்டும். இப்படி ஒரு வேடிக்கை 8 கோடி பேருங்க இருந்துகிட்டு ஒப்பாரி வைக்கிறோம். என்ன அது? போர்க்களத்துல ஒப்பாரி எவனுக்கு பயன்படும்? போர்க்களத்துல என்னடா ஒப்பாரி? சக்தியற்று போய், அதிகாரமற்று போய், தரகு கும்பல் போய் பதவி வாங்கிட்டு இருக்காங்க. வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வார்டு செயலாளர் என்ற அது எம்எல்ஏ எம்பின்னு பதவி வாங்கிட்டு இனத்தை காட்டி கொடுக்கிற கும்பல். அந்த மாதிரி அரசியல் ஓங்கி கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் தான் மறுஆய்வு செய்யணும். கொஞ்சமா இருந்தாலும் சரி, நாம் உறுதியாக நம்முடைய தமிழ் தேசிய இன உணர்வோடு நாம் ஒன்றும் சின்ன வரலாற்றில் உலகம் முழுக்க பயணம் செய்து கொடிகட்டி ஆண்ட இனம் தமிழ் இனம். அதனாலதான் பிரபாகரன் அந்த அவருடைய கொடியில புலிய வச்சாரு. தனியா அங்கிருந்து ஒண்ணு உருவாக்கல. சோழன் கொடியைத்தான் தன் கொடியாக வைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட இன உணர்வை ஏன் பேசுகிறோம்? நம்முடைய இனத்தை அழிக்க, நம்முடைய மொழியை அழிக்க பல கும்பல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்ளே இங்கே துரோக கும்பல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எனவே இன பாதுகாப்புக்கு உறுதியேற்க வேண்டும். அனாதைகளாக இருக்கிறோம், அனாதைகள் அல்ல. அரசியல் உருவாக்குவோம், வளர்ப்போம். வெறும் வாக்குச்சாவடி அரசியல் அல்ல, வீதியிலே நின்று போராடக்கூடிய அரசியல், இன உரிமை பாதுகாக்கக்கூடிய அரசியல், வாக்குப்பட்டிக்குள் ஒடுங்கி போகின்ற அரசியல் அல்ல. அது ஒரு அளவுதான் செயல்படும். அதுக்கு மேல போர்க்குணத்தோடு நாம் கொரில்லாக்கள் அமைக்க வேண்டாம், ஆயுதம் ஏந்த வேண்டாம். நானே ஆயுதம்தான், என் உடம்பே ஆயுதம் தான்டா என்று களத்திலே நம்முடைய வெகு மக்கள், ஆண்களும் பெண்களும் திரளக்கூடிய ஒரு தமிழ் தேசிய படை போல தமிழ் மக்கள் வெகுண்டி எழ வேண்டும். நம்முடைய தமிழ் மக்களில் 10% எழுந்து விட்டால் போதும், பகைவனை அடக்கி வைக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் வருவானு நினைக்காதீங்க. நம்ம தமிழ் இனத்துல 10 விழுக்காடு மக்களை எப்படி திரட்டி விட்டால் போதும், பகைவனை அடக்கி வைக்கலாம். வா சந்திக்க என்று சொல்லலாம். பல நாடுகள் நமக்கும் உதவிக்கு வரும். எனவே இந்த நாளில் அந்த வஞ்சினத்தோடு உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, நம் கண் முன்னால் நாதியற்றவர்களாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி முறை இல்லை, விசாரணை இல்லை. ஐநா மன்றம் சொல்லி கூட, ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணை போடு என்று சொன்னது, பன்னாட்டு மேற்பார்வையில் ஒரு விசாரணை போடு என்று சொன்னது. எவனும் கேட்கவில்லை. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்காக்காரனும் கைவிட்டு விட்டான். இந்தியாக்காரன் அந்த ஐநா மன்றத்தை தொடர்ந்து எதிர்த்தே வந்தான். இந்தியாக்காரன் ஐநா மனித உரிமை கவுன்சிலே
விசாரணை செய்வதை எதிர்த்தே வந்திருக்கிறார். எவ்வளவு துணிச்சல்! அந்த இந்தியாக்காரப்பா இங்க வந்து நான் காங்கிரஸ்காரன், நான் பாஜக காரன் சொல்லிட்டு ஓட்டு கேட்கறது, இங்க வர்றது என்ன மரியாதை, என்ன யோகியத்தில் நம்ம இருக்கிறோம்? படுகொலை விட நடந்திருக்கு. பன்னாட்டு விசாரணை போடுப்பா. எங்க ஆள் தப்பு பண்ணிதான் நடவடிக்கை எடு. எங்க விடுதலை புலி தப்பு பண்ணினாலும் நடவடிக்கை தான் சொன்னோம். எல்லாரும் சொன்னோம், எங்க ஆள் தப்பு பண்ணினாலும் நடவடிக்கை எடு, சிங்களம் பண்ணினாலும் நடவடிக்கை எடு, கமிட்டி போடு, விசாரணை. இது என்ன தப்பா? இது ஐநா மனித உரிமை கவுன்சில் சுவிட்சர்லாந்திலே தலைமையகம் வைத்து நடத்துகிறது. அது தீர்மானம் போட்டும் செயல்படுத்த முடியவில்லை. சுண்டைக்காய் சிங்களன் தடுக்க முடிகிறது. ஏன்? இந்தியாக்காரன் அவன் பக்கம். இந்தியாக்காரனுக்கு சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி. தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். பெரும் அந்த சுண்டைக்காய் பயலாளி அவன் தடுக்க முடியுது. இந்தியாக்காரன் தான் பாதுகாப்பு அவனுக்கு. அதனால ஒரு விசாரணை கூட இல்லை. இப்பொழுது நாம் முழக்கம் இந்த தொடர்ந்து வைக்கிறோம். அங்க இறுதி தீர்வு என்பது பன்னாட்டு மேற்பார்வையில் கருத்து வாக்கெடுப்பு நடத்து. ஈழத்திலும் வெளிநாடுகளிலும் வாழக்கூடிய ஈழத் தமிழர்களிடம் இலங்கையை விட்டு பிரிஞ்சு போறியா, சேர்ந்து இருக்கிறியா என்று கேள்வியை வை. ஒற்றை கேள்வி. இறையாண்மையுள்ள தமிழீழம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வை. வேண்டாம் என்று ஒன்று வை. இதை வைத்து கருத்து வாக்கெடுப்பு வை ஈழத் தமிழர்களிடம். அவங்க செய்யற முடிவுப்படி நாம் கட்டுப்பட்டு நடப்போம் என்று தமிழ் உணர்வாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். இந்த நாளிலும் இங்கிருந்து ஓசூரில் இருந்து இந்த கோரிக்கையை பன்னாட்டு அமைப்புகளுக்கு, ஐநா மன்றத்துக்கு, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மட்டுமல்ல, இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற உணர்ச்சியோடு கூடியிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் உங்கள் அனைவரும் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். கருத்து வாக்கெடுப்பு நடத்து. இலங்கையோட சேர்ந்திருப்பதா, தமிழன் தனிநாடு அமைத்துக் கொள்வதா என்று. அது ஜனநாயக உரிமை, ஐநா மனித உரிமை மன்றம் அனுமதிக்கின்ற உரிமை என்ற அந்த முழக்கத்தை கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்ததாக தமிழீழ பகுதியிலிருந்து சிங்கள படை முற்றிலுமாக வெளியேற வேண்டும், குடிமை உரிமைகள் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே நம்முடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நாளிலே இந்த கோரிக்கையையும் நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதே வேளை நாம் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறோம், உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறோம், அழிவுக்கு ஆளாகி வருகிறோம். இனி திருப்பி அடிக்க வேண்டும். திருப்பி என்றால் ஜனநாயக வழிமுறைப்படி எதிர்ப்போம். ஆயுத போராட்டம் அல்ல, மனித போராட்டம், மக்கள் போராட்டம், தெருவிலே இறங்கி போராட்டம் என்ற வகையிலே நாம் ஒன்று திரள வேண்டும். அதற்கு மக்களை அணியப்படுத்த வேண்டும், இளைஞர்களை, ஆண்களை, பெண்களை அணியப்படுத்த வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் நம் இனத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்த இனம் வாழும் தமிழ்நாட்டிலே நம் இனம் அழியும் என்றால் அதுவா தற்காப்பு, அதுவா வாழ்க்கை என்ற நிலையிலே முடிவெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு, தியாகிகளுக்கு, ஈகியர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறேன். செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.